இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கல்தேய பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்து ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு மனிதன், ஆண்டவர் அருவருக்கும் உருவ வழிபாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்தும். அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கும் ஆபிரகாமின் பெயர் கனத்திற்குரியதா இருக்கிறது. இஸ்ரவேல் வரலாறுல ஆபிரகாமுக்கு ஒரு தனி இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இரட்சகரை அனுப்புவதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்குள் இருந்து சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று பார்த்தபோது இந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கும் விசுவாசிகளுக்கு இவர் தகப்பனா இருக்கிறார். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் இவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது. பாருங்களேன், ஏனோக்கு அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமான பைபிளை நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லலை. நோவா அப்படிங்கிற ஒரு நீதிமானை பைபிள்ல பார்க்கிறோம். அவர்கிட்ட ஆண்டவர் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லலை. யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனிதனை வேதத்துல பார்க்கிறோம். அவன்கிட்ட ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லலை. ஆனா குறிப்பிட்டு இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் பேசுறாருன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தது தான் காரணம். இப்ப தான் புறப்பட்டு போகும் இடம் எதுனே தெரியாது, அங்க போகணும். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அதுக்காக நீ இனத்தை, தேசத்தை, தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் நீ விட்டு புறப்பட்டு போ. அப்பதான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் பாருங்க, அவன் கால் மிதித்த இடங்களில் எல்லாம் அவனை பெருமைக்குரியவனாய் மாற்றினார். ஏத்தின் புத்திரர்களுக்கு நடுவில் அவனை பெருமைக்குரியவனாய் மாற்றினார். சீரியா தேசத்துல இந்த ஆபிரகாமின் மகனுக்கு பெண்ணெடுக்க தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தன் போய் நின்ற போது அங்கே இந்த ஆபிரகாமின் பெயர் பெருமைக்குரியதாய் பேசப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனாலும் கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கும் ஆபிரகாமின் பெயரை பெருமையா பேசி கொண்டிருக்கிறது. காரணம் கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆட்கள் உங்களை சுத்தி இருந்தாலும், தலைமுறை தலைமுறையாய் உங்க பெயர் பெருமைக்குரியதா இருக்கத்தக்க விதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாம் ஆரம்பத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராகவே இருந்தார். அவருடைய சொந்த குமாரனை கர்த்தர் தனக்காக கேட்டபோது கூட அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தபோது ஆண்டவர் சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினான். ஆகவே ஆரம்பிக்கும் போது கீழ்ப்படிந்தவர்களாய் மாத்திரமல்ல, வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாகவே நாம் இருப்போம். நம்முடைய பேரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். தேவனே, கடைசி வரைக்கும் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.